ஹர நம பார்வதி பதயே. தாய்மான சுவாமிகள் திருவடிகளே. சத்குரு திருத்தாள். அன்னையின் அருளால் ஸ்ரீ தாய்மான சுவாமிகளின் பொருள் வணக்கம் பாடல் தொகுப்பிலே 7வது பாடலுக்கு இப்பொழுது விளக்கம் காண இருக்கின்றோம். இந்த பாடல் முதல் 4 பாடலை போல பரம்பொருளின் தன்மைகளை விசேஷங்களை எடுத்துச் சொல்வதாக அமைந்துள்ளது. பொருளாக கண்ட பொருள் எவைக்கும் முதல் பொருள் ஆகி, போதம் ஆகி, தெருள் ஆகி, கருதும் அன்பர் மிடிதீர பருக வந்த செழுந்தேன் ஆகி, அருளானோர்க்கு அகம் புறம் என்று உண்ணாத பூரண ஆனந்தமாகி, இருள் தீர விளங்கு பொருள் யாது, அந்த பொருளினை யாம் இறைஞ்சி நிற்பாம். நாம் அந்த பொருளினை வணங்கி பிரார்த்தித்து நிற்கணும். எந்த பொருளினை என்று அதற்கு விளக்கம் கொடுக்கின்றார். இறைஞ்சுதல் அப்படின்னா கெஞ்சி கேட்பது. யார்கிட்டயாவது நீ ஏதாவது ஒரு பிரார்த்தனை கோரிக்கை வைக்கணும்னு சொன்ன அதை எல்லாவற்றுக்கும் ஆதாரமாகிய முழு முதல் பொருளாகிய இந்த பொருள் என்று சொல்லப்பட்ட பரம்பொருளிடம்தான் வைக்கணும் என்று இங்க சொல்லுகின்றார். முதல்லலாம் என்ன சொன்னார்? சிந்தை செய்வாம், அந்த பொருளின் சிறப்பு தன்மைகளை நினைத்து பார், கைகூப்பி வணங்கு அப்படின்னு சொன்னார். இப்ப சொல்ற அப்புறம் குரு அருளை துணை கொண்டு அந்த பெரிய பொருளை வாய்விட்டு பாராட்டி பேசு, அந்த பெருமைகளை வாய்விட்டு பேசு அப்படின்னு சொன்னார். இப்போ சொல்ற நீ பிரார்த்தனை பண்ணு, உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதுகிட்ட பிரார்த்தனை பண்ணு. என்ன வேணும்? உலக பொருட்கள் இல்லை, பக்குவம், மாறாத பக்குவம். உன்னை வணங்குவதிலிருந்து நான் வழிவி விடாதபடி உனக்குரியவனாகவே எப்போதும் இருக்கணும் என்கிற பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை இறைஞ்சுதலை இந்த பெரிய பொருளிடம் வைக்கணும் என்று சொல்கிறார். அந்த பொருள் எப்படிப்பட்டது? பொருளாக கண்ட பொருள் எவைக்கும் முதல் பொருள் ஆகி. பொருள் பொருள் பொருள்னு 3 தரம் சொல்றார். இந்த உலக வாழ்க்கையில நாம புறப்பொருட்கள் பலவற்றால் சூழப்பட்டிருக்கின்றோம். நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிறைய பொருட்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படி பொருளாக கண்ட பொருள் எவைக்கும், எதுவானாலும் சரி அந்த பொருட்கள் எல்லாவற்றுக்கும் முதல் பொருளாகி. இதெல்லாம் எதிலிருந்து வந்தது? அப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் அவை எப்படி தோன்றின? அவற்றுக்கு தோற்றுவாய், ஆரிஜின், எதிலிருந்து அது வந்தது, எப்படி வந்தது என்று பார்த்தால், சூட்சுமமான இந்த பிரபஞ்சம், ஸ்தூலமான இந்த பிரபஞ்சம் முழுவதும் சூட்சுமமான மாயையிலேருந்து வந்திருக்கு. நாம் பார்க்கக்கூடிய இந்த ஸ்தூல பொருட்கள் எல்லாம் பஞ்சபூத்தங்களிலிருந்து வந்தன. பஞ்சபூத்தங்கள் பஞ்ச தன்மாத்திரங்களிலிருந்து வந்தன. பஞ்ச தன்மாத்திரங்கள் அகங்காரத்திலிருந்து வந்தது. அகங்காரம் மகத் என்கின்ற புத்தி தத்துவத்திலிருந்து வந்த பிரபஞ்ச மனம். அகங்காரம்ங்கிறது இங்க மனம், அது புத்தியிலிருந்து வந்தது. அந்த புத்தி எதிலிருந்து வந்ததுன்னா பிரகிருதிங்கிற இயற்கைக்கு கரு, இது எல்லாவற்றுக்கும் மூலக்கருவிலிருந்து வந்தது. அது எங்கேருந்து வந்ததுன்னா முக்குணமயமான மூல பிரகிருதி ஆகிய மாயையிலிருந்து வந்தது. சரி, அந்த மாயை எப்படி வந்ததுன்னா இந்த பிரம்மத்துக்கிட்ட இருந்துதான் முதல் பொருள் ஆகிய பிரம்மத்திட்டேருந்து தோன்றினது. பிரம்மத்திடமிருந்து மாயை தோன்றியதுன்னு உடனே பிரம்மம் முடிஞ்சு ஒரு இடத்துல மாயை நிற்கும், மாயை முடிஞ்சு இன்னொரு இடத்துல இதெல்லாம் நிற்குங்கிறதே கிடையாது. எல்லாம் பிரம்மத்துக்குள்ளேயே தான் இருக்கு. மாயை பிரம்மத்துக்குள்ளதான், இந்த உலகங்கள் எல்லாம் பிரம்மத்துக்குள்ளதான். இந்த உலகங்கள் எல்லாம் மாயைக்குள்ள, அந்த மாயை பிரம்மத்துக்கு. அப்ப எல்லாவற்றுக்கும் முதல் பொருள் இது. அதனால ஞானிகளுக்கு எதை பார்த்தாலும் அதனுடைய புறத்தோற்றத்துல மயங்கி விடாமல் இறைவனை இந்த வடிவில் வந்திருக்கிறார்னு எப்போது அவர்கள் உணர்வதால எந்த வடிவத்தின் மீதும் அவர்களுக்கு மயக்கம் ஏற்படுவதில்லை.
நாம இந்த வடிவத்தையே உண்மை நினைச்சிட்டோம்னா ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம், ஒண்ணு பிடிக்கலன்னு வெறுப்போம். இந்த விருப்பு வெறுப்புகளுக்கே இடம் கொடுக்காம எல்லாமே இறைவன் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால பொருளாக கண்ட பொருள் எவைக்கும் முதல் பொருளாகி, எல்லாவற்றுக்கும் முதல் ஆதி காரணம் இந்த பரம்பொருளே என்று தெரிந்து கொள்வதால் யாரிடத்தும் விருப்பு வெறுப்பு வைப்பதில்லை. எதனிடத்தும் இது எனக்கு வேணும் இது எனக்கு வேண்டாம் என்று சொல்வதில்லை. அப்படிப்பட்ட மனதை அவர்கள் பெற்றுவிடுகிறார்கள். யாரு? ஞானிகள். எல்லாவற்றுக்கும் முதல் பொருள் இந்த பரம்பொருளே என்று ஐயமற ஐயன் திரிபு அற உணர்ந்து விட்ட ஞானிகள். அப்புறம் என்ன? அந்த பொருள் இன்னும் எப்படியெல்லாம் இருக்கிறது? போதம் ஆகி, மனது இப்படி எண்ணுகிறது, அறிகிறது, என்ன உணர்ச்சி வசப்படுகிறது. இந்த செயல்கள் எல்லாம் மனசுல நடக்கிறதுன்னு சொன்னா இந்த எண்ணம் சிந்தனைக்கு ஆதாரமா ஒரு அறியக்கூடிய தன்மை, அறிவு இருக்கு. அது உணர்வு, சித், சைத்தன்யம், கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். அதுதான் போதம். அந்த அடிப்படை போதம் அல்லது உணர்வாக அல்லது பேருணர்வாக பிரஜையாக பிரஜானமாக அது இருக்கின்றது. போதம் ஆகி தெருள் ஆகி. இது எப்படி இருக்கும்? போதம் போதம்னு பயமா ஏதாவது இருக்கும்னா ஒண்ணுமே இல்லை. தெளிவு, பூரணமான தெளிவு. உள்ளம் பரப்பொருளை நாட நாட அதற்கு தெளிவு ஏற்பட்டுவிடும். புறப்பொருட்களில் ஒரு அவசியத்தை முன்னிட்டு விவகாரத்துல புறப்பொருட்களோடு தொடர்பு கொள்ளும் போது மயக்கம் ஏதும் இருக்காது. ஏன்னா அது மூலப்பொருள்கிட்டே போயிட்டு வந்துருச்சு. அதனால அது தெளிவாத்தான் இருக்கும். தெருளாகி அப்புறம் அது என்ன பண்றதுன்னா, நீ வடிவம் கிடந்தது, அறிவுமயமானது, நிர்குணமானது, சத்து சித்து ஆனந்தம், அகண்ட சத்து சித்து ஆனந்தம் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அது என்னவோ என்னை பத்தி கவலையப்படாதோ அப்படின்னு நீ நினைச்சிடாத. அது என்ன செய்யுமா? கருதும் அன்பர் மிடி தீர. மிடினா வறுமை. தன்னை வழங்குகிற பக்தர்களின் வறுமையை போக்கும். வறுமைன்னா புற உலக உடல் வாழ்க்கையில் வரக்கூடிய பொருள் பற்றாக்குறையாகிய வறுமையை சொல்லல. அறியாமை. அதுதான் ஒரு பக்தனுக்கு, ஒரு சாதகனுக்கு, ஞான மார்க்கத்தில் போகிறவனுக்கு பெரிய இடைஞ்சல் எது? அறியாமை தான். என்ன அறியாமை? உலக விஷயங்கள் எனக்கு இது தெரியலையே அது தெரியலையே என்கிற அறியாமை அல்ல. ஆத்மாவாகி என்னை பற்றி மெய்ஞானம் எனக்கு இன்னும் உதயமாகவில்லையே என்கிற ஏக்கம் தான் அவனுக்கு இருக்கும். அப்ப அறியாமை என்பது ஆத்மாவை பற்றிய அஜ்ஞானம், தெரியாமல் இருப்பது. அந்த அறியாமையாகிய வறுமை நோய் தீரும்படி ஞான செல்வத்தை அள்ளி கொடுக்கின்றது இந்த பெரிய பொருள். கருதும் அன்பர் நெடி தீர. சரி, இப்படி அறிவை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்தங்கிறதுல ஏதாவது ஒரு இந்திரிய சுகங்கள் எல்லாம் ஆசை இருக்கக்கூடாது, இதை அனுபவிக்க கூடாது, அதை ஆசைப்படக்கூடாது அப்படிதான் சொல்றியே, ஒண்ணுமே சுவையாவே இருக்காதான்னா. இல்ல அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த பெரிய பொருள் பருக வந்த செழுந்தேன் ஆகி. சாதாரண தேன் செழுமையா நல்லா இருக்கக்கூடிய மலை தேன், கொம்பு தேன், மலை உச்சியில ஒத்த மரம், அந்த ஒத்த மரத்தினுடைய உச்சியில ஒரு பெரிய தேன் கூடு அப்படின்னு எப்படி இருக்கும் அதை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆனா அதுல ரொம்ப சுத்தமான உயர்ந்த ரக தேன் இருக்கு. அந்த செழும் தேன் அதை எடுத்து உங்ககிட்ட அப்படியே டம்ளரா கொடுக்குறாங்க. நீ குடிச்ச எப்படி இருக்கும்? பருக வந்த செழுந்தேன் அப்படின்னு நல்லா அருந்துகிறாங்க. அதுக்காக உடனே ஒரு குடம் நிறைய தேனை குடிச்சான்னு அர்த்தம் இல்லை. நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி அவைலபிள் கிடைக்குது உனக்கு அப்படின்னு அர்த்தம். நெடிரீர பருக வந்த செழுந்தேன் ஆகி. ஒரு ஆனந்த வஸ்துவாகவும் இருக்கிறது. அந்த அறிவு பொருள், அழியா பொருள், ஆனந்த வஸ்துவாகவும் இருக்கின்றது. சரி, எங்க இருக்குன்னா அருளானோர்க்கு அகம்புறம் என்று உண்ணாத பூரண ஆனந்தமாகி. அதனுடைய ஆனந்தம் என்ன? ஒரு முடிவுக்கு வரக்கூடியதல்ல, பூரணம், நிறைவு, முழுமை. அந்த முழுமையான அந்த ஆனந்தமானது எப்படி இருக்கும்? அகம் புறம் என்று உண்ணாத பூரண ஆனந்தம். உள்ள இருக்கு வெளியில இருக்குங்கிற உள் வெளி அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். முன்னாடி பின்னாடி, இந்த பக்கம் அந்த பக்கம், மேல கீழே, இப்படி திசையை முன்னிட்டு அங்க இங்க இருந்தா அங்க இல்ல, அங்க இருந்தா இங்க இல்லைங்கிற பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம அகம்புறம் என்று உண்ணாது
இடத்தையே தான் விழுங்கி கொண்டு எல்லாமா எங்குமாக இருக்கிறது. சரி, யாருக்கு இது புரியும்னா அருளானோருக்கு. அகந்தையை விட்டு இந்த திருவருள் மயமான இந்த பெரிய பொருளில் தன்னை அர்ப்பணித்து விட்டவர்களுக்கு, பூரண ஆத்ம சமர்ப்பணம் செய்து விட்டவர்களுக்கு இது விளங்கும். அகம்புறம் என்று உண்ணாதபடி, உண்ணாதன நினைக்காத, இது உள்ள இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம், வெளியில இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா வெளியில இருந்தா சில நேரம் உனக்கு கிடைக்காது, உள்ள இருந்தா உன்னால அதை சீக்கிரம் பார்க்க முடியாது. அப்படி பிரச்சனைகளே கிடையாது, உள்ளேயாதான் வெளியிலேயாதான், நீ எங்க வேணாலும் அதைத்தான் பார்க்கிற. யாருக்கு இது புரியும்? அருளானோர்க்கு. அகந்தையை விட்டு அவனை அண்டி இருப்பவர்களுக்கு, ஆசிரியத்து இருப்பவர்களுக்கு இது புரிகிறது. இப்படியெல்லாம் அது இருக்கிறதுனால இந்த மகிமைகளை சிந்தித்து பார்க்கும்போது அறியாமை பரிபூர்ணமாக இவனிடமிருந்து விலகி விடுகிறது. இருள் தீர விளங்கு பொருள். யார் இந்த பரம்பொருளை தம் இதயத்திலே சிந்திக்கிறார்களோ அவர்களுடைய அறியாமை இருள் அகத்திலிருந்து நீங்கி விடுகிறது. ஸ்ரீகிருஷ்ண பகவான் 10வது அத்தியாயத்தில் கீதையில் என்ன சொன்னார்? நான் அவர்களுடைய அகத்தில் இருந்து கொண்டு அங்கு தோன்றி இருக்கின்ற அஞ்ஞான இருளை நீக்கும் பொருட்டு ஞான தீபத்தை ஏற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதான் இருள் தீர விளங்கு பொருள். அந்த பொருளினை யாம் இறைஞ்சி நிற்பாம், வணங்குவோம். ஏதோ ஒரு தரம் கும்பிட்டுட்டு விடுறதில்லை, அதையே பார்த்து அதையே வணங்கி அதுக்கிட்டேயே உறவு கொண்டு அதுவாகவே இருப்போம் அப்படிங்கிறார். தொடர்ந்து அதே நாடு வாரான், யார்ட்டையும் போய் எதையும் கேட்கணும்னு நினைக்க மாட்டாரான். என்னமோ வேணும் அப்படின்னு நினைச்சா வாழ்க்கையில தானா எது அமைகிறதோ, எதிர்ச்சா லாப, எதேச்சையா என்ன கிடைக்கிறதோ அதுல சந்துஷ்டக திருப்தியோடு இருப்பாங்களாம். அவர்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு அவங்க உள்ளத்திலையும் எழுந்தால் அந்த பிரார்த்தனையை இந்த பரம்பொருள்கிட்ட தான் வைப்பாங்களாம். அது பார்த்து கொடுக்கும்போது கொடுத்துக்கும் என்று. எப்படி ஒரு நம்பிக்கை, விசுவாசம் பார். அது வேணும். அந்த சரணாகிரி பண்ணிட்டாலே அகங்காரம் ஊஞ்சிரும். அகங்காரம் ஊஞ்சாதான் சரணாகிரி பண்ண முடியும். ஓயிலையோ சரணாகிரி பண்றேன்னு சொல்லி மனசை கொடுத்து பழக்கினா அகங்காரம் ஓஞ்சிரும். அந்யோன்ய ஆசிரியம். அப்படி அகந்தை ஓய்ந்தவர்கள் அந்த பரம்பொருளின் திருவருளால் அறியாமை இருள் நீங்க பெற்றவர்களாகவும் ஆனந்தமாகவும் இருப்பார்கள் என்று இந்த பாடலிலே அழகாக சொல்லுகின்றார் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். ஹர நம பார்வதி பதயே. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே. சத்குரு திருத்தாள்.